வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ப்ரோ ராஜேஷ். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா 2007லேருந்து 2024 வரைக்கும் வந்து T20 வேர்ல்டு கப் வந்து சிறப்பாக நடந்து முடிஞ்சிருக்குன்னே சொல்லலாம். இதில் வந்துட்டு ஐஎஸ்டி இண்டிவிஜுவல் ஸ்கோரை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ பார்க்கறது முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புது வியூவராக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் விழும். மறக்காமல் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். அடுத்தடுத்த வீடியோ போகிறதுக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாகவும் அமையும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ள போகலாம். 11 இடத்துல யாருக்கான்னு கேட்டிங்கன்னா ஸ்ரீலங்காவை சேர்ந்த ஜெயவர்தனே தான். இவர் வந்துட்டு ஸ்ரீலங்கா விசி சிம்பாவே 2010 T20 வேர்ல்டு கப் நடந்தது. அப்போ வந்துட்டு 64 பாலுக்கு 100 ரன்ஸ் வந்து அடித்து 11வது இடத்துல இருக்கார் ஜெயவர்தனே. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா 10வது இடத்துல யாருக்கான்னு கேட்டிங்கன்னா கிறிஸ் கெயில் தான். இவர் வந்துட்டு 2016 நடந்த வெஸ்ட் இண்டீஸ்க்கும் இங்கிலாந்துக்கும் நடந்த மேட்ச்சில் 68 பாலுக்கு வந்து 100 ரன் அடித்து நாட் அவுட் பேட்ஸ்மேனாக வந்து 10வது இடத்துல இருக்கார் கிறிஸ் கெயில். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா 9வது இடத்துல யாருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா சுரேஷ் ரெய்னா தான். இவர் வந்துட்டு 2010 நடந்த இந்தியாவுக்கும் சவுத் ஆப்பிரிக்காவுக்கும் மேட்ச்சில் 67 பாலுக்கு வந்து 101 ரன்ஸ் வந்து அடித்து நாட் அவுட் பேட்ஸ்மேனாக வந்து சுரேஷ் ரெய்னா 9வது இடத்துல இருக்காருன்னு சொல்லலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா 8வது இடத்துல யாருக்குன்னு கேட்டிங்கன்னா ஜாஸ் பட்லர் தான். இவர் வந்துட்டு இங்கிலாந்து வெர்சஸ் ஸ்ரீலங்கா மேட்ச் 2021 T20 வேர்ல்டு கப்பில் 67 பாலுக்கு வந்து 101 ரன்ஸ் வந்து அடித்து 8வது இடத்துல இருக்காருன்னே சொல்லலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா 7வது இடத்துல யாருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா தமிங் இக்பால் தான் இருக்கார். இவர் வந்துட்டு பங்களாதேஷ்க்கும் ஓமனுக்கும் நடந்த மேட்ச்சில் 2016 63 பாலுக்கு வந்து 103 ரன்ஸ் வந்து அடித்து நாட் அவுட் பேட்ஸ்மேனாக 7வது இடத்துல இருக்கார் தமிம் இக்பால். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா 6வது இடத்துல யாருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா பிலிப்ஸ் தான் இருக்கார். இவர் வந்துட்டு நியூசிலாந்து வெர்சஸ் ஸ்ரீலங்கா 2022 நடந்த T20 வேர்ல்டு கப் மேட்ச்சில் 64 பாலுக்கு 104 ரன்ஸ் வந்து அடித்து 6வது இடத்துல இருக்காருன்னே சொல்லலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா 5வது இடத்துல யாருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா ரைலி ரூசோ. இவர் வந்துட்டு 2022 சவுத் ஆப்பிரிக்கா வெர்சஸ் பங்களாதேஷ் T20 வேர்ல்டு கப்பில் வந்துட்டு 56 பாலுக்கு வந்து 109 ரன்ஸ் வந்து அடித்து 5வது இடத்துல இருக்காருன்னே சொல்லலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா 4வது இடத்துல யாருக்கான்னு கேட்டிங்கன்னா ஷெசாத் தான். இவர் வந்துட்டு பாகிஸ்தான் வெர்சஸ் பங்களாதேஷ் மேட்ச் 2014 62 பாலுக்கு வந்து 111 ரன்ஸ் வந்து அடித்து நாட் அவுட் பேட்ஸ்மேனாக 4வது இடத்துல இருக்கார் ஷெசாத். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா 3வது இடத்துல யாருக்குன்னு கேட்டிங்கன்னா அலெக்ஸ் ஹேல்ஸ் தான். இவர் வந்துட்டு இங்கிலாந்து வெர்சஸ் ஸ்ரீலங்கா மேட்ச் 2014 64 பாலுக்கு வந்து 116 ரன் வந்து அடித்து நாட் அவுட் பேட்ஸ்மேனாக வந்து 3வது இடத்துல இருக்கார் அலெக்ஸ் ஹேல்ஸ். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா 2வது இடத்துல யாருக்கான்னு கேட்டிங்கன்னா கிறிஸ் கெயில் தான் இருக்கார். இவர் வந்துட்டு வெஸ்ட் இண்டீஸ் வெர்சஸ் சவுத் ஆப்பிரிக்கா மேட்ச் 2007 57 பாலுக்கு வந்து 117 ரன்ஸ் வந்து அடித்து 2வது இடத்துல இருக்காருன்னே சொல்லலாம். அப்போ ஃபஸ்ட்டு இடத்துல யாரா இருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா பிரெண்டன் மெக்கல்லம் தான் இருக்கார். இவர் வந்துட்டு 2012 நடந்த நியூசிலாந்து வெர்சஸ் பங்களாதேஷ் மேட்ச்சில் 58 பாலுக்கு வந்து 123 ரன்ஸ் வந்து அடித்து ஃபஸ்ட்டு இடத்துல கெத்தாக உட்காந்துருக்காருன்னே சொல்லலாம் பிரெண்டன் மெக்கல்லம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு சப்ஸ்கிரைப் அண்டு லைக்ஸும் தான் எங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோ போகிறதுக்கு கொஞ்சம் மோட்டிவேஷன் ஆகும். மீண்டும் மற்றொரு வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது நான் உங்கள் ப்ரோ ராஜேஷ். டாடா, பை, டேக் கேர். மீண்டும் சந்திப்போம்.